ॐ गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। ॐ स्थापकाय च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रित्वा नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सत्सित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे त्वमेव माता च पिता त्वमेव बन्धुश्च सखा त्वमेव विद्या द्रविणं त्वमेव सर्वं मम देवदेव। ॐ नमो भगवते रामकृष्णाय 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 जय रामकृष्ण। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। श्रुते स्मृते पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின்
பரிபூர்ணமான திருவருளால் ஸ்ரீமத் பகவத்கீதையை 18 சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் ஆதிசங்கரர் இயற்றிய ஒரு சின்ன கிரந்தம், அது சாதன பஞ்சகம், சோபான பஞ்சகம், வேறு என்ன பேரில் சொல்லலாம், சாதன பஞ்சகம், சோபான பஞ்சகம், உபதேச பஞ்சகம், உபதேச ரத்தினம், இப்படி என்ன வேணாலும் பேர் சொல்லிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ரத்தின சுருக்கமாக வேதாந்தத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கிரந்தம், அதை நம்ம படிக்க ஆரம்பிச்சிருக்கோம். அதில் முதல் ஸ்லோகம், அதாவது வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாமபசித்திஹ. காம்யே மதிஸ்த்யஜ்யதாம் பாபௌகः பரிதூயதாம் பவசுகே தோஷோனுசந்தீயதாம் ஆத்மேச்சா விவசீயதாம் நிஜக்ருஹாத் தூர்ணம் விநிர்கம்யதாம். அழகா நமக்கு 40 உபதேசங்களை இந்த சாதன பஞ்சகத்தில் பார்க்க போகிறோம். நம்ம இதுவரைக்கும் 3 உபதேசங்களை பார்த்துருக்குறோம். முதல் உபதேசம் வேதோ நித்தியம் அதீயதாம், வேதமானது தினந்தோறும் படிக்கப்பட வேண்டும். தினந்தோறும் அண்டர்லைன் பண்ணிக்கணும், தினந்தோறும். இன்றைக்கி தீபாவளி, லீவ் விட்டுடலாமா? இன்றைக்கி பொங்கல், லீவ் விட்டுடலாமா? இன்றைக்கி வேறு ஏதாவது காரணம் இருக்குது, லீவ் விட்டுடலாமா அப்படின்னா, இன்றைக்கி சைக்ளோன் வந்துருச்சு, மழை வந்துருச்சு, புயல் அடிக்குது, எந்த காரணத்தையும் கொண்டும் சாஸ்திரம் படிக்கிறதுக்கு லீவு கிடையாது. ஏன்னா அது உடலுக்கு இல்லை, உயிருக்கு, ஆத்மாவுக்கு அந்த சாஸ்திரம் படிக்கிறத ஒரு நாளும் தடை இருக்கக்கூடாது. வேதக நித்தியம் அதீயதாம், படிக்கலாம்னு சொல்லலை, படிக்கணும் அப்படிங்கிறார். படிக்கணும், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம். இதையே தான் ஔவையார் என்ன சொல்லிக்கிறாங்க, நமக்கு புரிகிற மாதிரி, ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு. இப்போ முதல் உபதேசம், சாஸ்திரங்களை படிக்கணும். எந்த சாஸ்திரம் படிக்கணும்? எது நமக்கு உயிருக்கு, ஆன்மாவுக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த சாஸ்திரத்தை படிக்கணும். கண்ட புஸ்தகங்கள்லாம் படிக்கக்கூடாது. மகான்கள், ரிஷிகள் அவர்கள் எழுதிய புஸ்தகம் இருந்துச்சுன்னா அதை படிக்கணும். அதுதான் வேதக நித்தியம் அதீயதாம். ரெண்டாவது, தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம், அந்த வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படியெல்லாம் காரியங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குது. அந்த முறைப்படி நம்ம காரியங்களை, தினசரி கடமைகளை நன்றாக செய்யணும். ஏனோ தானே செய்யக்கூடாது. யாரோ ஒருத்தர் ஆஃபீஸர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக செய்யக்கூடாது. வீட்டில் அம்மா அப்பா சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக செய்யக்கூடாது. உணர்ந்து இந்த காரியம், இந்த செயலை செய்வது எனக்காக, என்னை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, என்னை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உலகத்துக்காக அப்படிங்கிற உணர்வோடு உணர்ந்து செய்யணும். தத் உதித்தம் கர்ம சு அனுஷ்டீயதாம். மூணாவது உபதேசம், தேன ஈசஸ்ய விதீயதாம் அபசித்திஹி, அந்த கர்மத்தையும் அந்த செயலையும் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும். அடுத்தது நம்ம பாருங்கள், ஒவ்வொரு உபதேசமும் ரிலேட்டட் இருக்குது, தனித்தனியாக பிரிக்க முடியாது. முதல் உபதேசத்தோட ரிலேஷன் அது அடுத்ததில் வரும், அடுத்ததோட கனெக்டிவிட்டி இருக்கும். அதனால் மூணாவது உபதேசம் ஏன ஈசஸ்ய விதீயதாம் அபசித்திஹி, அந்த பூஜை, அந்த செயலை இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜையாக பண்ணணும்.
பூஜைன்னா நமக்கு சாதாரணமாக நமக்கு என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிறோம். கோயிலுக்கு போவோம், தேங்காய்ப்பழம் வாங்கிட்டு போவோம், சுவாமிகிட்ட கொடுப்போம், அர்ச்சனை பண்ண சொல்லுவோம், பண்ணி கொடுப்பார், தீபாராதனை காட்டுவாங்க, கன்னத்தில் ஒட்டி வச்சுட்டு வந்துடுவோம். அது பூஜை, அதுவும் பூஜை. ஆனால் பூஜைங்கிறது நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியத்தையும் பூஜையாக பண்ணணும். வீட்டில் சமைக்கிறது, தோட்டத்தில் வேலை பார்க்குறது, ஆஃபீஸில் வேலை பார்க்குறது எல்லாமே பூஜையாக செய்யணும். அந்த எண்ணத்தில் செய்யணும், அந்த கண்ணோட்டத்தில் செய்யணும். இது பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படிங்கிற எண்ணத்தோடு அந்த காரியத்தை பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறீங்களா, படிக்கிறீங்களா, அதுவும் இறைவனுக்கு செய்யக்கூடிய பூஜை அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு செய்யணும். மூணாவது உபதேசம். இன்னைக்கு நாலாவது உபதேசம். காம்யே மத்திஹி திஜ்யதாம். காம்யே மத்திஹி திஜ்யதாம் அப்படிங்கிறது தான் நாலாவது உபதேசம். அப்படின்னா பலனை விரும்பி செய்கின்ற கர்மங்களில் உள்ள புத்தியை விட்டுவிட வேண்டும். ஒரு வேலை செய்யும் பொழுதே நமக்கு உடனே ஆசை வந்துடும், இதை செஞ்சால் எனக்கு என்ன லாபம், இதை செஞ்சால் எனக்கு என்ன கொடுப்பாங்க. அப்போ ஒரு பலனை விரும்பி செய்கிற அந்த புத்தி நமக்குள்ளே இருக்குல்ல, அந்த புத்தியவே விட்டுடணும். ரூட் காஸ், அந்த நமக்கு ஆசையை உண்டாக்கக்கூடிய அந்த எண்ணம் நம்ம மனசில் இருக்குல்ல, அந்த ரூட்லேயே போயிட்டு கிளியர் பண்ணிடணும். அந்த புத்தியே நமக்கு இருக்கக்கூடாது. ஆசையை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. அப்படிங்கிறதா காம்யே மத்திஹி திஜ்யதாம். இதை பற்றி இன்றைக்கி பார்ப்போம். இப்போ ஆரம்பத்தில் ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில், சுவாமி அப்படின்னா எங்களுக்கு ஆசையே இருக்கக்கூடாதா, ஆசையே இல்லைன்னா நாங்கள் எப்படி தான் வாழ்க்கை நடத்துறது அப்படின்னா, ஆரம்பத்தில் ஒரு சாதகனுடைய வாழ்க்கையில் இது ஆசை இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து சாஸ்திரங்கள் படிக்க மனதில் ஒரு பரிபக்குவம் வரணும். இது நிலையானது, இது நிலையற்றது, இது கொஞ்ச நாளைக்கு இருக்கும், அப்புறம் காணாமல் போயிடும். நமக்கு வரக்கூடிய பெயர், புகழ், நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சொத்து எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம கூட இருக்கும், அப்புறம் நம்ம விட்டு விலகி போயிடும் அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருக்கணும். அப்படி ஒரு புரிதலோடு செய்யும் பொழுது அதன் மீது அதிகமான பற்று நமக்கு இருக்காது. அதுதான் சாதகர்கள் தொடர்ந்து கிரந்தத்தை படிக்கணும். அதுக்காகத்தான் முதல்ல எடுத்தவுடனே முதல் உபதேசமாக கொடுத்துட்டாரு, வேதாகா நித்தியம் அதீயதாம். இப்போ தொடர்ந்து நம்ம சாஸ்திரங்களை படிச்சுட்டு இருக்கும் பொழுது சரியான நேரத்தில் சரியான கைடன்ஸை இந்த சாஸ்திரம் நமக்கு கொடுக்கும். அப்போ ஆரம்பத்தில் மேபி இருக்கலாம், ஆசையோடு ஒரு காரியத்தை செய்திருக்கலாம், அப்படி ஒரு ஆசை இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து அந்த பயிற்சி பண்ணும் பொழுது நிச்சயமாக அதில் இருக்கக்கூடிய ஆசை குறைய ஆரம்பிக்கணும். குறைய ஆரம்பித்தா நம்ம சாதனையில் மேலே போகிறோன்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் கெட்டியாக சாவி குத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்ம யோசித்து பார்த்துக்கணும் எங்கே இருக்கிறோம் அப்படின்னு. நம்ம எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத யாரும் நமக்கு சொல்ல வேண்டியதில்லை, நம்ம யாருக்கிட்டையும் போய் கேட்க வேண்டியதில்லை. நமக்கு நாமளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட வாழ்க்கையில் நம்ம மனசு எங்கே இருக்குது, பகவான்கிட்ட போகுதா அல்லது பகவான் படைத்த இந்த ஐஸ்வர்யங்கள் இந்த உலகத்துக்கிட்ட போகுதா. நம்ம சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய அத்தனையும் பகவானால் படைத்த அவரோட ஐஸ்வர்யங்கள் இருக்குது. என்னெல்லாம் பார்க்குறீங்களோ, விதவிதமாக பார்க்குறீங்களோ, என்னெல்லாம் மேன்மையானதாக பார்க்குறீங்களோ, என்னெல்லாம் பிரகாசமாக இருக்குதோ, அதை பார்த்தாலே நமக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. அதெல்லாம் படைச்ச அந்த பகவான் இன்னும் எவ்வளோ பிரமாதமாக இருப்பார். நம்ம என்ன பண்ணுறோம், தோட்டத்தில் கவனத்தில் செலுத்தாமல் தோட்டக்காரனை பார்க்கணும். தோட்டக்காரன் யார்? பகவான். அந்த பகவான் எங்கே இருக்கார்? நமக்குள்ளே இருக்கார். அந்த பகவான் எங்கே இருக்கார்? திருப்பதியில் இருக்காரா? இருக்கார். பழனியில் இருக்காரா? இருக்கார். சபரிமலையில் இருக்காரா? இருக்கார். நமக்குள்ளே இருக்காரா? இருக்கிறார். அந்த பகவான் நமக்குள்ளே இருக்கார். இதைத்தான் நமக்கு எளிமையாக நம்முடைய இந்து மத சாஸ்திரங்களை எவ்வளவு எளிமையாக நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா. இப்போ கோயிலில் ஒரு விசேஷம் நடக்குது, போய் பார்ப்பீங்க, ஒரு தேரோட்டம் நடக்கும். நம்ம சாதாரணமாக அதை நினச்சிருவோம், ஒரு சுவாமி தேரில் உலா வர்றாங்க அப்படின்னு நினைப்போம். தேரோட்டத்துக்கு பின்னாடி அவ்வளோ பெரிய மகத்துவம் தத்துவம் இருக்குது. தேருங்கிறது என்ன? நம்ம உடம்பு. அந்த நம்ம பார்க்கக்கூடிய அங்கே தேராக பார்க்குறோமில்ல, அந்த தேர் நம்முடைய உடம்பு. தேருக்குள்ளே என்ன இருக்க? சுவாமியோட விக்கிரகம் இருக்கும் அல்லது சுவாமியோட படம் இருக்கும். அந்த நமக்குள்ளே என்ன இருக்கார்? அந்த பரமாத்மா இருக்கார். சரி, அந்த தேரை எப்படி கொண்டு போடுறாங்க? கயிறு கட்டி இழுக்கிறாங்க, அப்போ தான் அந்த தேர் நகரும். அது மாதிரி நம்ம வாழ்க்கை எப்படி நடக்கணும்? நம்ம விடக்கூடிய அந்த மூச்சு, பிராணா,
நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோமே மெடிடேஷனில், கைடட் மெடிடேஷனில் சீராக மூச்சை உள்ளே எடுக்கணும், சீராக மூச்சை வெளியே விடணும், சில நேரங்களில் மூச்சை கட்டுப்படுத்துறது, இதில் முறைப்படி பண்ணும் பொழுது நம்முடைய மனசு லயமாகும். எங்கே லயமாகும்? நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பகவானில் லயமாகும். இதுக்கெல்லாம் பயிற்சி கொடுத்துருக்குறாங்க. இதைத்தான் அழகாக இவ்வளோ பெரிய ஃபிலாசபியை தேரோட்டம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நம்ம போகிறோம், நம்மளும் போகிறோம், தேரோட்டத்தில் கலந்துக்கிறோம், எல்லாம் நமக்கு பக்தியோடு வடத்தை பிடிச்சி இழுக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். அது செய்யும் பொழுது ஞாபகத்துக்கு வரணும், இது எனக்கு ஆன்மீக பயிற்சிக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள் அப்படிங்கிற உண்மை நமக்கு புரியணும். இவ்வளவு பியூட்டிஃபுல்லாக எந்த ஒரு ரிலிஜன்லையும் இவ்வளவு எளிமையாக சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. அது கஷ்டமில்லாமல் நமக்கு புரிய வைக்கிறது இந்த நம்முடைய சனாதன தர்மம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ ஆசை வச்சுக்கிட்டே ஒரு காரியத்தை பண்ணோம் அப்படின்னா, ஆசை வச்சு ஒரு காரியத்தை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பலன் இருக்கும். எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்குது. நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் அதுக்கு ஒரு பலன் வந்துடும். அதில் ஆசையோடு செஞ்சிட்டோம்னா அதுக்கு ஒரு பலன் இருக்குது. அந்த பலன் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணணும்? அந்த பலனை அனுபவிக்கணும். வேறு யார்கிட்டையும் போகாது. அந்த ஆசையோடு ஒரு காரியத்தை செஞ்சிட்டோன்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த ரிசல்ட்டை யார் செய்கிறாங்களோ அவங்க தான் அனுபவிச்சாகணும். அது நல்லதோ கெட்டதோ அந்த ரிசல்ட் அவர்களுக்கே வரும். அந்த ரிசல்ட்டை அனுபவிக்கிறதுக்காக அந்த ஆத்மா என்ன பண்ணணும்? மறுபடி பிறக்கணும். திரும்ப திரும்ப பிறந்தால் தான் கண்டினியூ பண்ணால் தான் அதை கம்ப்ளீட் பண்ண முடியும். சர்க்கிளில் கம்ப்ளீட் பண்ண முடியும். புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜட்டரே சயனம் இக சம்சாரே பகுசுஸ்தாரே கிருப்பையா பாரே பாகி முராரே. அதாவது திரும்ப 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 வந்து போய் பிறந்துக்கிட்டே இருக்கணும். இதே தான் மாணிக்கவாசர் வேற ஒரு லாங்குவேஜில் சொல்வார், பிறந்து பிறந்து இழத்தேன், இழைச்சி போயிட்டேன். எல்லாம் இந்த எக்ஸசைஸை பண்ணி பிறந்து பிறந்து இழைத்தேன் அப்படிங்கிறாரு. அப்போ அவ்வளோ பிறவிகள் எடுக்கணும். எதனால்? ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். என்ன மிஸ்டேக்கு? ஆசையோடு ஒரு செயலை செய்கிறதுனால தொடர்ந்து முடிவில்லாத துன்ப நிலைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகுது. அப்போ அதுக்கு காரணம் ஆசை. இப்போ பிறவியே வேணாம் சுவாமி அப்படின்னா என்ன பண்ணணும்? பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்லேருந்து நம்ம விடுபடணும். எது பிறவிக்கு காரணமாக இருக்குது? செயல் செய்கிறோம். செயல் செய்கிறதுனால அடுத்த பிறவிக்கு போகுது. பிறவியே வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணணும்? பிறவிக்கு காரணமாக இருக்கக்கூடிய செயல்லேருந்து நாம் விடுபடணும். துன்பம் நீங்கணும்னு சொன்னால் துன்பம் எப்படி நீங்கும்? உடம்பு அழிஞ்சாதான் துன்பம் நீங்கும். உடம்பு இருக்கிற வரைக்கும் துன்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ உடம்பு அழியணும் அப்படின்னா உடம்பு அழியணும். உடம்பு அழியணும்னா என்ன பண்ணணும்? செயல் செய்கிறது நம்ம விடுபடணும். கர்மங்கள் அழியணும். கர்மங்கள் அழியணும்னா என்ன செய்யணும்? என்ன பற்றின அபிப்பிராயம் என்ன? நான் யார்? இங்கே தான் வருது வேதாந்தம். ஹூ ஆம் ஐ? கர்மங்கள் அழியணும் அப்படின்னா இப்போ யார் கர்மத்தை செய்கிறது? யார் அந்த செயலை செய்கிறது? அப்போ நமக்கு நம்மளே கேள்வி கேட்கணும், ஹூ ஆம் ஐ? நான் யார்? என்னையும் இந்த உலகத்தையும் படிச்சிருக்கிற பகவான் யார்? அந்த பகவானுக்கு நான் என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். மாரியம்மன் வச்சுக்கலாம், கபாலீஸ்வரன் வச்சுக்கலாம், ஸ்ரீராமகிருஷ்ணன் வச்சுக்கலாம், ஜீசஸ் கிரைஸ்ட்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பேர் வச்சுக்கலாம். அந்த பகவான் யார்? எனக்கு அந்த பகவானுக்கு என்ன சம்பந்தம்? வாட் இஸ் ரிலேஷன் பிட்வீன் மீ அண்ட் ஹிம்? இப்போ தான் இந்த தன்னை அறியும். தன்னை அறிய தனக்கொரு கேடில்லை. தன்னை அறியணும். எப்போ இந்த நமக்கு இன்றான மனசுக்கு உள்ளே போகுதோ, நம்முடைய பயணமானது உள்நோக்கிய பயணமாக இருக்குதோ, அப்போ தான் இந்த கர்ம தலையிலேருந்து நம்ம விடுபட முடியும். இல்லைன்னா என்ன பண்ணும்? திரும்ப திரும்ப பிறந்து இறக்கணும் அப்படின்னு சாஸ்திரங்கள் நமக்கு ஒரு எச்சரிக்கையை செய்யுது. மனுஷா எல்லா காரியங்களையும் செய்யி, எல்லா வேலைகளையும் செய்யி, ஆனால் மனசில் இது பகவானுக்கு செய்கிற பூஜையாக செய்யி. எல்லாத்தையும் செய்யணும், ஆனால் பகவானுக்கு செய்யக்கூடிய பூஜையாக. அப்படின்னு என்ன அர்த்தம்? சமர்ப்பணம்.
எண்ட் ஆஃப் த டே நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு தூங்க போகும் பொழுது, பகவானே இன்று காலையிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என்னென்ன காரியங்கள் பண்ணணுமோ அதனால் வரக்கூடிய அத்தனை பலனையும் பகவானே உனக்கு அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணிவிட்டு தூங்க போயிட்டா தொந்தரவு இல்லை. அதை செய்யாமல் விடும் பொழுது என்ன ஆகும், மறுபடியும் பிறந்து இருக்கக்கூடிய அந்த எக்ஸசைஸை நம்ம செய்து தான் ஆகணும். ஸோ சாஸ்திரங்கள் நமக்கு எச்சரிக்கை பண்ணுது. சாஸ்திரம் சொல்லுது 3 விதமான ஏஷனத்ரயம் அப்படின்னு சொல்லுது. வித்தேஷனா, புத்திரேஷனா, லோகேஷனா. நிறைய விஷயங்கள் இருக்குது. 3 விஷயங்கள்லேருந்து விடுபட்டு இருக்குது. இதையே தான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் 2ஆக சொல்லிடுவார். காமினி, காஞ்சனம். சாஸ்திரம் சொல்லுது 3: வித்தேஷனா, புத்திரேஷனா, லோகேஷனா. மண், பொன், பெண். இதிலேருந்து விடுபட்டு இருங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் இருந்தால் தான் கர்மங்கள் அழியும். கர்மம் அழிஞ்சால் தான் அந்த நான் யார் அப்படிங்கிற நிலையை நம்ம அடைய முடியும். பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை. பிறவி இருந்துச்சுன்னா துன்பம், பிறவி இல்லைன்னா துன்பம் இல்லை. எத்தனை விதமான பிறவி இருக்குது சாஸ்திரம் சொல்லுது. நம்ம எத்தனை பிறவிகளை கடந்து வந்திருக்கோம் அப்படின்னா 84 லட்சம் பிறவிகள். ஒன்றும் கிடையாது. அவ்வளவு ஜென்மங்கள் நம்ம அணுவிலேருந்து ஆரம்பித்து 1 உயிர், 2 உயிர், 3 உயிர் இப்படியெல்லாம் இப்போ மனுஷ ஜென்மம் கிடச்சிருக்குது. அரிதிலும் அரிதான மனுஷ ஜென்மத்துக்கு வந்துட்டோம். ஹையர் வேறு எந்த பிறவிலையும் பகவானை தியானம் பண்ணுறதுக்கு செய்யாது. அந்த உயிரினங்கள்லாம் இப்போ ஒரு விலங்கினங்கள் இருக்குது, மரங்கள் செடி கொடியில் இருக்குதுன்னா அந்த பிறவியை அனுபவிச்சுட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு புதுசாக க்ரியேட் பண்ண முடியாது. மனுஷ ஜென்மத்தில் மட்டும்தான் நம்ம வேணும்னா உயர்நிலைக்கு போகலாம், வேணும்னா நாமளே வேணும்னா கீழேயும் போக முடியும். இந்த கிரியேட் பண்ணுறதுக்கு, அதாவது முற்றிலும் விடுபடுவது மனுஷ ஜென்மத்தில் தான் முடியும். அப்போ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 84 லட்சம் கோடி பிறவிகள்லாம் தாண்டி நமக்கு மனுஷ ஜென்மம் வந்ததுக்கப்புறமும் மறுபடியும் அந்த எக்ஸசைஸை ஆரம்பிக்கணுமா அப்படின்னு அங்கே தான் ஒரு கேள்விக்குறி வரணும். இப்போ சாதகர்கள் இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும். காரியங்களை எல்லாத்தையும் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும். ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்யணும். நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, வேலையை பூஜையாக பண்ணு, நேர்த்தியாக செய்யி, உறுதியாக செய்யி, நல்லா உத்தமமாக செய்யி, நல்லா எல்லாரை விட நல்லா செய்யி. ஆனால் செஞ்சிட்டதுக்கப்புறமா அந்த காரியத்தை பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அழகாக நம்ம லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு நம்ம சாஸ்திரம் எங்கேயுமே சொல்லலை. விட்டுட்டு ஓடி வந்துடுங்க, எல்லோரும் சன்னியாசியாக வந்துடுங்கன்னு எங்கேயுமே சொல்லலை. அப்படி நடக்கவும் நடக்காது. இருக்கிற இடத்துல இருந்தே யார் எந்தெந்த படிநிலையில் இருக்கிறோமோ அதிலிருந்து மேலே வர்றதுக்கு நமக்கு சாஸ்திரங்கள் வழி சொல்லி கொடுக்குது. பகவத்கீதையில் நிறைய நம்ம படிச்சிருக்கிறோம். நம்ம 18 சாப்டர் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன செஞ்சுருக்கான், கம்ப்ளீட்டட் அப்படின்னு நம்ம டிக் பண்ணிட்டோம். 18 அத்தியாயங்கள் படிச்சுட்டோன்னு சொல்லிட்டோம். அந்த 18 அத்தியாயங்களில் எவ்வளோ விஷயங்கள் இந்த சாஸ்திரங்கள் சொல்லி கொடுக்குது பாருங்கள். யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருத்தேர்ஜுன ஞானாக்னி சர்வகர்மாணி பஸ்மசாத் குருத்தே ததா. அதாவது பகவத்கீதையில் 4வது அத்தியாயம் 37வது ஸ்லோகம். என்னது, எப்படி நெருப்பு விறகு கட்டையெல்லாம் எரித்து சாம்பலாக்குதோ அது மாதிரி ஞானமானது கர்மங்களை எரித்து சாம்பலாக்குகிறது. எந்த ஞானம்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஹூ ஆம் ஐ. ஞானமானது எந்த ஞானம்? அப்போ இந்த உலகிற்கு அப்பாற்பட்டது. ஞானம் என்பது நம்மை பற்றிய அறிவு, பரமாத்மா பற்றிய அறிவு. அந்த ஞானமானது கர்மங்களை அழித்து சாம்பலாக்குது. எங்கே படிச்சிருக்கோம்? 4வது சாப்டர்லேயே படிச்சிட்டோம். நாமளும் படித்து முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணியிருக்கணும்? திரும்ப திரும்ப அசை போடணும். சாஸ்திரங்கள் படித்ததுக்கப்புறமா என்ன பண்ணணும்? திரும்ப அசை போடணும். ஸோ காமிய கர்மத்தில் ஆசையோடு செய்யக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டே இருந்தோம்னா பிறவி என்பது தொடரும் அப்படிங்கிறத அழகாக சொல்லிட்டாரு. 18வது அத்தியாயத்தில் நம்ம கடைசி சாப்டரில் பார்த்தோம். 2nd ஸ்லோகமே அதான் சொல்லுது, காமியானாம் கர்மணாம் ஞாசம் சந்நியாசம் கவயோ விதுகு அப்படின்னு
பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார். அவரை விட பெரியவங்க இருக்கிறாங்களா? எவ்வளோ எளிமை பாருங்கள். பகவான் நமக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாரு பாருங்கள். நான் சொல்கிறேன்னு சொல்லலை. கவயோ விதுகு காமியானாம் கர்மணாம் நியாசம் சந்நியாசம் அப்படின்ட்டு பெரியவங்கள்லாம் சொல்கிறாங்க. அதனால் நீங்களும் கடைப்பிடிங்கன்னு சொல்லிட்டு எவ்வளவு இதெல்லாம் நமக்கு சாஸ்திரம் படிக்கும்போது ஞாபகம் வச்சோம். சின்னதாக ஒரு வேலை பண்ணியிருப்பான், சின்னதாக ஒரு காரியத்தை பண்ணியிருப்போம், நான் தான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், டமார அடிச்சிட்ருப்போம். அல்லது ஒரு காரியத்தை செஞ்சுருப்போம், நம்மளை எல்லாரும் வந்து நம்மளை பாராட்டணும், நமக்கெல்லாம் கார்லண்டெலாம் போட்டு நமக்கு ரொம்ப மரியாதை பண்ணணும்னு நினைப்போம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், சாஸ்திரம் இவ்வளோ உலகத்தை படைத்து நம்ம எல்லா உயிர்களுக்கும் தேவையான அத்தனையும் காக்கக்கூடிய அந்த ஸ்ரீகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, பணிவின் இலக்கணமாக இருந்து என்ன சொல்கிறாரு, கவயோ விதுகு பெரியவங்களாம் சொல்லியிருக்காங்க. என்னது, காமியானாம் கர்மணாம் நியாசம் ஆசை வச்சு காரியத்தை செய்யாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம கீதையில் படிச்சிருக்கோம். காமியே மத்திகி தெஜ்யத்தாம், அது அன்னைக்கு உபதேசம். காமியே மத்திகி தெஜ்யத்தாம், வினை பயனில் ஆசை வைக்காது. வச்சா என்ன பண்ணும், கர்த்திருவ பாவம் வரும். நான் செய்கிறேன், என்னால் செய்யப்பட்டது அப்படிங்கிற கர்த்திருவ பாவம் நமக்கு வரும். வராமல் இருக்கணும்னு என்ன பண்ணணும், பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணணும். செய்யக்கூடிய காரியங்களை அர்ப்பணம் பண்ணணும். சுவாமி அர்ப்பணம் பண்ணால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும், அது எப்படி எனக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அர்ப்பணம் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, முதல் பலன் மன தூய்மை. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். முதல் பலன் என்ன கிடைக்கும், மனசு சுத்தமாகும், மன தூய்மை நமக்கு கிடைக்கும், ஆத்ம ஞானம் வரும். இதை பற்றி இது வரைக்கும் நம்ம உடம்பை பற்றியே நினச்சிட்ருக்குறோம். அப்போ ஹூ ஆர் யூன்னு கேள்வி கேட்டால் உடனே நமக்கு என்ன பதில் வருது, ஐ ஆம் ஸோ அண்ட் ஸோ. அப்போ என்ன பண்ணுறோம், ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி. நமக்கு எப்போதும் ஒரு பாடி மேலே ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சுக்கிறோம். அதனால் நான் ஒரு பேரை சொல்லிடுறோம். அப்படி கிடையாது. ஹூ ஆர் யூ அப்படின்னா, ஐ ஆம் டிவைன் அப்படின்னு சொல்ல தெரியணும். ஐ ஆம் டிவைன், நான் அந்த தெய்வீகம், நான் அந்த தெய்வீகத்தின் நானும் ஒரு அம்சம் அப்படின்னு சொல்ல தெரியணும். அந்த ஆத்ம ஞானம் வரும். எதனால், பலன்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதுனால. என்ன புலன்களுடைய வேகம் குறையும். என்னெல்லாம் இருக்குது, கண், காது, மூக்கு, இத்தனை விஷயமாகவும் மூலமாகவும் நம்ம என்ன பண்ணுறோம், உணவு கொடுக்குறோம் உடம்புக்கு. சாப்பாடு வாய் மட்டும் உணவு கிடையாது, கண் மூலமாகவும் உணவு போகுது, காது மூலமாக உணவு போகுது, இத்தனை விஷயம் மூலமாகவும் உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதோடைய வேகம் கட்டுப்படும் எப்போ, சமர்ப்பண புத்தி வரும் பொழுது மன தூய்மை கிடைக்கும், ஆத்ம ஞானம் வரும், புலன்களுடைய வேகங்கள் குறையும், உலகியலுடைய ஈர்ப்பு குறையும். அந்த பகவானுடைய ஐஸ்வர்யம் இருக்கே, அன்றாட நம்ம பார்க்குறோமே, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே மனசு போகாது, அந்த ஈர்ப்பு குறையும் அப்படின்னு சொல்லிக்கார். அப்புறம் உள்ளும் புறமும் தூய்மை நிறையும், பியூரிட்டி ஆஃப் மைண்ட். உள்ளும் புறமும் தூய்மை நிறையும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக தூய்மையான உள்ளமும் தூய உள்ளமும் பகவானும் ஒன்று. அங்கே தான் ஜீவன் முக்தனாகிறான். ஜீவன் என்னவாகிறான், அதுக்கப்புறமா முக்தனாக ஆகிறான். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அன்றாட கடமைகளை நம்ம செய்யுங்கிறது மூலமாகவே இதை அடைய முடியும் அப்படிங்கிறத நமக்கு சாஸ்திரங்கள் சொல்லுது. இதே தான் நம்ம விவேகானந்த சுவாமி விவேகானந்தர் இதை சொல்கிறார். ஒரு நாள் அவருடைய சகோதர சீடர் சுவாமி துரியானந்தரை கூப்பிட்டு சொன்னார், அவரோட பேர் ஹரி, நான் இந்த உலகத்துக்கு ஒரு புதிய பாதையை கண்டுபிடிச்சிருக்கேன், அப்படி. அது என்ன பாதை, புதிய பாதை? அதாவது யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அந்த கடமைகளை செய்வதன் மூலமாகவே நிறைநிலையை அடைய முடியும். ஒத்த காலில் நின்று தவம் செய்கிறது ஒரு காலத்தில் வேணால் அது இருந்திருக்கலாம். இன்றைக்கி எல்லோரும் அந்த மாதிரி ஒற்றை காலில் நின்றுட்டு தவம் செய்கிறது, அது போன்ற கடினமான தவங்களில் இந்த கலியுகத்தில் செய்ய முடியாது. அப்போ எளிய முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இருந்த இடத்துலேருந்தே அவர்கள் யார் எந்த நிலையில் இருக்கிறாங்களோ அதிலிருந்து அவர்களை மேலே உயர்த்தணும். அப்போ அந்த காரியங்களை செய்யணும், அதன் மூலமாகவே அவர்களுக்கு முக்தி நிலையை கொடுக்கணும். அதுதான் நான் ஒரு புதிய பாதையை கண்டுபிடிச்சிருக்கேன். இப்போ பார்க்குறீங்க இந்த ஆர்கனைசேஷன் எப்படி இருக்குன்னு. இதுதான்
ஸ்ரீராமகிருஷ்ணர் அவருடைய உபதேசத்தை சுவாமிஜி உள்வாங்கிக்கிட்டார். உள்வாங்கினதுக்கு அப்புறமா அதுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்துருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயங்கள். பகவத்கீதை சொல்லுது, கர்மன் ஏவாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன. உனக்கு எப்போதும் உனக்கு வேலை செய்கிறதுக்கு மட்டும்தான் உனக்கு உரிமை இருக்குது, பலனில் இல்லை. கதாச்சன எப்போதும் உனக்கு கிடையாது, பலனில் உரிமையை வச்சு இருக்காத. வேலை செய்யணும் அந்த ஆசை வச்சு வேலையும் செய்யாத, வேலை செய்யாமலும் இருக்காத அப்படின்னு நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? செகண்ட் சாப்டர்லேயே பார்த்துட்டோம். திரும்ப திரும்ப இது என்ன பண்ணணும்? இந்த ஐடியாஸ் எல்லாம் அசை போடணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மெடிடேட் பண்ணணும். வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இன்றைக்கி கேட்ட விஷயங்களை இன்றைக்கி தூங்குறதுக்கு முன்னாடி இதை அப்படியே நீ என்ன பண்ணணும்? வீட்டுக்கு போனதுக்கப்புறமா தூங்குறதுக்கு முன்னாடி உட்காந்து நம்ம மனசுக்குள்ளே ஒரு மெடிடேட் பண்ணணும். இந்த கருத்துக்களை மெடிடேட் பண்ணணும். மெடிடேட் பண்ணிட்டோம்னா மறந்து போகாது. நம்ம எலக்ட்ரானிக் பொருட்களை நம்பி இருக்க வேண்டியதில்லை. யூடியூப்பில் சாமி போடுவார், அப்புறம் கேட்கலாம், அது போடுறோம். ஆனால் அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு சொந்தமாகணும். இந்த கருத்துக்கள் அப்படி உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இதை நீங்கள் என்ன பண்ணணும்? நல்லா உள்வாங்கிக்கணும். திரும்ப திரும்ப சிந்தனை பண்ணணும். இந்த உயர்ந்த கருத்துக்களை சிந்தனை பண்ணணும், வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அப்படி வரும் பொழுது நல்லாயிருக்கும். ஸோ கர்மன் ஏவாதி காரஸ்தே மா பலேஷு கதாச்சன். இதெல்லாம் எதுக்காக? காமியே மத்திஹி திஜ்யதா. வேலை செய்ய, பலனை எதிர்பார்க்காம வேலை செய்ய அப்படி சொல்லியிருக்கார். அதான் பகவத்கீதையில் ஏற்கனவே படிச்சிருக்கோம். யஜ்ஞம், தானம், தவம் போன்ற கர்மங்களை என்ன பண்ணணும்? இடைவிடாமல் தொடர்ந்து செய்யணும். அதையும் எப்படி செய்யணும்? ஆசை வைக்காமல் செய்யணும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். காரியமெத்தேவ யத் கர்ம நியத்தம் கிரியத்தேஜுன சங்கம் தெக்த்வா ஃபலஞ்சைவ சத்யாக சாத்விகோ மத்தாக. 18வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். அதெல்லாம் சாத்விகமான புத்தியோடு எப்படி செய்யணும்? காரியத்தை செய்யணும், பலனில் ஆசை வைக்காமல் காரியங்களை செய்யணும். அதாவது மதிமயக்கத்தால் நித்திய கடமைகளை செய்யாமல் விட்டுட்டா அதுக்கு பேர் தாமச தியாகம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஒரு காரியங்களை தினசரி கடமைகளை என்ன பண்ணணும்? மதிமயக்கத்தால் செய்யாமல் விட்டுட்டோம்னா அதுக்கு பேர் தாமசமான தியாகம். அப்புறம் துன்பம் வரும். ஒரு வேலை செஞ்சால் உடம்புக்கு நோகும், உடம்பு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தினசரி கடமைகளை செய்யாமல் விட்டுட்டோம்னா அது ராஜச தியாகம். படிச்சிருக்கிறோம் நம்ம பகவத்கீதையில். அப்போ சாத்விக தியாகம் என்னது? பற்றையும் பலனையும் விட்டு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறது சாத்விகமானது. காரியங்களை செய்யணும், என்ன பண்ணக்கூடாது? பற்றையும் பலனையும் தான் விடணுமே தவிர காரியத்தை விடக்கூடாது. இப்போ செயலை செய்யணும், செயலுக்குரிய ஆசையை விட்டுடணும், செயல்னால் வரக்கூடிய பலனை விட்டுடணும். விருப்பு வெறுப்பு இல்லாமல் காரியத்தை பண்ணணும். சாஸ்திரம் என்ன சொல்லுது தெரியுமா? வியாதி இருக்குது, நமக்கு ஒரு வியாதி இருக்குது, ஏதோ ஒரு பிபி இருக்கலாம், அல்லது சுகர் இருக்கலாம், ஏதோ ஒரு வியாதி இருந்தால் என்ன பண்ணுறோம்? டாக்டர்கிட்ட போகிறோம், மருந்து கொடுக்குறாங்க, சாப்பிட்றோம். அந்த மருந்து சாப்பிட்ற மாதிரி நம்ம காரியங்களை பண்ணணும். எப்படி? மருந்து சாப்பிட்ற எவ்வளோ கரெக்டாக டைமுக்கு எடுத்து சாப்பிட்றோம். காலையில் இதை சாப்பிட்ணும், காலையில் அந்த மத்தியானம் இந்த சாப்பிட்ணும். அது எப்படி ரொம்ப கரெக்டாக நம்ம அந்த மருந்துகளில் சாப்பிட்றோமில்ல, அது மாதிரி கடமைகளையும் அந்த நேர்த்தியாக முறையாக செஞ்சுக்கிட்டே வரணும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ செயலுக்கு எது காரணம்? செயல் செஞ்சால் பற்று வருது. செயலுக்கு எது காரணம்? அதுலேயும் பகவத்கீதையில் நமக்கு சொல்லியிருக்கு. செயலுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டாக தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். 5 விதமான நீதிகள் இருக்குது. இதுதான் செயலுக்கு காரணமாக இருக்குது. என்னென்னது? அதிஷ்டானம் உடல், கர்த்தா செய்கிறவன், யார் இந்த செயலை செய்கிறோன்னு அந்த கர்த்தா, கரணம் கர்மங்கள், கரணம்னா கர்ம இந்திரியம், ஞான இந்திரியம், நமக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த புலன்கள்லாம் சேர்ந்து தான் காரியத்தை பண்ண முடியும். கரணம். விவிதாக பிருத்தக் சேஷ்டாக, பலவிதமான வேறுபாட்ட செயல்களை செய்கிறோம். கடைசி 5வது ஃபேக்டர் ஒன்று இருக்குது, தெய்வம். இதெல்லாம் இருந்தால் 4 மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த 5வது ஆள் சேர்ந்தால் தான் கம்ப்ளீட் ஆகும். என்னது அது? தெய்வம். தெய்வங்கிறது நம்ம என்னென்னு பார்த்தோம்? ஊழ்வினை.
ஊழ்வினை நம்முடைய இதுவரைக்கும் எவ்வளோ பேலன்ஸ் கொண்டு வந்திருக்கோமோ, இந்த 84 லட்சம் கோடி சொல்கிறோமே, அவ்வளோ ஜென்மங்கள் என்னெல்லாம் செய்திருப்போமோ அதனுடைய பலாபலன் இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு செயலுக்கு ஒரு வடிவத்தை கொடுக்குது. மனுஷன் என்ன பண்ணிக்கிறான்? அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்யத்தே. யார் சொல்கிறான்? மூடாத்மா. எதனால்? அகங்காரத்தில் சொல்கிறான், கர்த்தா அகம், நானே செய்கிறேன், நான் தான் செய்கிறேன். அப்போ ஆசை இல்லாமல் செய்யணும் அப்படிங்கிறது விஷயம். விவேகானந்தர் இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு கதை சொன்னார். விவேகானந்தர் வேதாந்தத்தை நமக்கு அழகாக புழிஞ்சு சார் எடுத்து கொடுத்துருக்கார். அவர் பல இடங்களில் எளிமையாக கதைகள் மூலமாகவும் சொல்லியிருக்கார். ஒரு கதை, ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு தம்பதிகள் இருக்காங்க, கணவன் மனைவி. அவங்களுக்கு குடும்பத்தில் கஷ்டம் இருக்குது. எல்லாரையும் போலையும் அவங்களால வாழ முடியலை. பக்கத்து வீட்டோட கம்பேர் பண்ணுறாங்க. பக்கத்து வீட்டில் வசதியாக இருக்கிறாங்க, இவங்க வீட்டில் அவ்வளோ வசதி கிடையாது. மனசுக்குள்ளே 2 பேருக்கும் ஒரு வருத்தம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவங்க மாதிரி நம்மளால் வாழ முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மனசில் சாந்தி இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. இப்போ 2 பேரும் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. பிரார்த்தனை பண்ணால் எப்படியும் பகவான் நமக்கு ஒரு வழியை காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஒரு நாள் இவங்களுடைய தவம், இவங்களுடைய பிரார்த்தனை குரல் கேட்டு பகவான் வந்துட்டு காட்சி கொடுத்துட்டு என்ன வரம் வேணும், இவங்க வரமெல்லாம் கேட்குறாங்க. அதுக்குள்ளே பகவான் சொல்கிறார், நான் உனக்கு 3 சான்ஸு கொடுக்குறேன். உங்கள் கையில் ஒரு தாயக்கட்டையை கொடுத்துருவேன். நீங்கள் அந்த தாயக்கட்டையை என்ன பண்ணணும், 3 தடவை உருட்டலாம். ஒவ்வொரு முறையும் உருட்டும் பொழுது உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் கேட்கலாம். கேட்குறதெல்லாம் கிடைச்சிடும். என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். எத்தனை சான்ஸு? 3 சான்ஸ். அது கரெக்டாக நீங்கள் செய்திடணும். செய்யாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் மிஸ் ஆகிடும். சரி, நாங்கள்லாம் ரொம்ப கெட்டிக்காரங்க, நாங்கள்லாம் வரம் கேட்குறதுல ரொம்ப கெட்டிக்காரங்க. 3 சான்ஸ்லேயே நாங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். என்னெல்லாம் வேணுமோ எங்களுக்கு நாங்கள் பெரிய லிஸ்ட்லாம் போட்டு வச்சுருக்கோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க, 3 சான்ஸ் கொடுங்க, நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நடத்தி காட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டாங்க. பகவான் என்ன பண்ணார், கையில் ஒரு தாயக்கட்டையை கொடுத்துட்டார். அதை கொடுத்துட்டு நீங்கள் உருட்டலாம். உருட்டுறதுக்கு முன்னாடி என்ன கடைசியாக கேட்குறீங்களோ அது கிடைச்சிடும். 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கணவன் மனைவி சொல்கிறாங்க, நமக்கு வீடு நல்ல வீடாக இல்லை, நம்ம புதுசாக பெரிய பங்களா கட்டிக்கலாம். அவன் சொல்கிறான், இல்லை அடுத்த வீட்டில் கார் இருக்குது, முதல்ல கார் வாங்கிக்குவோம். என்னாச்சு? டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன்ஸ் 2 பேருக்கு இடையில். இதை வாங்குறதா அது வாங்குறதா, இதை செய்கிறதா அது செய்கிறதா, 2 பேரும் மாறி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கன்க்ளூஷனுக்கு வரவே இல்லை. என்ன தான் சொல்லணும், எதை தான் கேட்குறது? இப்போ ஏதாவது ஒன்று தான் கேட்டாகணும். 2 பேரும் தனித்தனியாக கேட்க முடியாது. இப்போ 2 பேரும் ஒரு முடிவுக்கு ஒரு விஷயத்தை கேட்கணும். அப்படி கேட்டுட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஒரு முடிவுக்கே வரவே முடியலை. கடைசியாக அந்த அம்மா சொல்லுச்சு, என்னங்க, நமக்கு ஒரு மூக்கு ரொம்ப அழகாக இல்லை, அசிங்கமாக இருக்குது, நல்ல மூக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நல்ல மூக்கு இருந்தால், அழகான மூக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். சப்ப மூக்காக இருக்குது, வெளியில் போனால் எல்லோரும் கேலி பண்ணுறாங்க. அழகான மூக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க, என்னெல்லாம் பண்ணாங்க, எல்லாம் போச்சு. இப்போ கடைசியாக இப்போ இங்கே வந்துடுச்சு, மூக்கு வேணும். 2 பேரும் முடிவு பண்ணாங்க, சரி ஓகேயா விட்ட போகிறேன், எங்களுக்கு அழகான மூக்குகள் வேண்டும் அப்படின்னு விட்டுட்டார். போட்டு முடிச்சோன்னு பார்த்தா மூக்கு வந்துருச்சு, அழகான மூக்கு வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, உடம்பு பூரா மூக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் மூக்கு இருக்குது. அழகாக இருக்கும்ல பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு மனுஷன் கொஞ்சம் யோசிச்சு பண்ணி பாருங்கள், கற்பனை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு மனுஷன் வெளியில் ரோட்டில் வந்தான்னா நமக்கு எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு? அப்படியே உடம்பை பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் உடம்புலாம் மூக்காக இருக்குது, ஆனால் அழகாக இருக்குது. அவங்க அதானு கேட்டாங்க, அழகான மூக்குகள் வேண்டும். கொடுத்துட்டாரு. பகவான் கேட்குறதெல்லாம் கொடுப்பார். அவர் கற்பத்தரு, கேட்குறதெல்லாம் கொடுத்துருவார். அழகான மூக்குகள் வந்துருச்சு. ஆனால் என்ன வந்துருச்சு? உடம்பு பூரா மூக்கு வந்துருச்சு.
இப்போ அதோடு வெளியில் போக முடியுமா? தலை காட்ட முடியுமா? வீட்டை விட்டு வெளியில் போக முடியுமா? 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க, கண்ணீர் வருது. இது என்ன வம்பா போச்சு? ஐயையோ, இப்போ என்னாச்சு? இப்படி உடம்ப வச்சுக்கிட்டு நம்ம வெளியில் போக முடியாது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல இதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஆகணும். இன்னும் எத்தனை சான்ஸ் இருக்குது? 2 சான்ஸு தான் இருக்குது. இதெல்லாம் முதல்ல எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒரே முடிவுக்கு வந்தாங்க. இந்த மூக்கே வேணாம், விட்டுடுங்க, குறைஞ்சி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மூக்குகளே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 2வது விட்டுனாங்க. என்ன ஆச்சு? எல்லா மூக்கும் போயிடுச்சு. ஏற்கனவே ஒன்று இருந்துச்சுல்ல, அழகில்லாமல் சப்ப மூக்கு, அதுவும் காணாமல் போயிடுச்சு. அவங்க தானே என்ன கேட்டாங்க? மூக்கே வேணான்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா? அதனால் எல்லா மூக்கும் காணாமல் போயிடுச்சு, இருந்ததும் போச்சு. மூக்கு இல்லாமல் எப்படி வெளியே போகிறது? வெளியில் போனால் எல்லோரும் கிண்டல் அடிப்பாங்க. முதல்லையாவது இருந்துச்சு, கொஞ்சம் அழகு இல்லாமல் இருந்துச்சு. இப்போ மொத்தமாக மூக்கே இல்லைன்னா வெளியில் போனால் எல்லோரும் சிரிப்பாங்களே. இப்போ இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ். 3 சான்ஸ் பகவான் கொடுத்தாரு. 1 எல்லா மூக்கும் வாங்கிட்டான், 2 எல்லாத்தையும் இழந்துட்டான். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் இருக்குது. வேறு வழியே இல்லை, எங்களுக்கு அந்த பழைய மூக்கே கொடுத்துடு, எங்களுக்கு அந்த பழைய மூக்கே கொடுத்துடு. ஏன்னா அது விட்டாச்சுன்னா வழி இல்லை சொன்னார். திரும்பவும் பழைய மூக்கே வந்துடுச்சு. இவங்க தவம் செஞ்சதுனால என்ன லாபம்? இவங்க பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணதுனால என்ன லாபம்? யோசிச்சு பாருங்கள். இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல நேரங்களில் பல விதமான ஆசிரிய சிந்தனைகளோடு இருப்போம். எதையாவது ஒன்று கேட்கணும்னு சொல்லிட்டு எதையோ ஒன்று கேட்போம் பகவான்கிட்ட போயிட்டு. குரங்கு பிடிக்க என்ன சொல்லுவாங்க, அது பழமொழியை, பிள்ளையார் பிடிக்க குரங்கா போன மாதிரி. அப்படியே நம்ம எதாவது ஒன்று நினச்சிட்ருப்போம், எதையோ ஒன்று கேட்டு வைப்போம். அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே 1000 ஆசைகள் இருக்குது, 1000 எண்ணங்கள் இருக்குது, சிந்தனைகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தாலும் நமக்கு சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, கடமையை செய்ய, பலனை எதிர்பார்க்காத. காமியே மத்திகி திஜ்யதா, காமியே மத்திகி திஜ்யதா. ஆசை இருக்க வரைக்கும் பிறவி இருக்கும். இப்போ நம்ம உலகத்தில் ஒரு பூமியில் ஒரு விதையை போட்டு வைக்கிறோம். விதையை போட்டு வச்சிட்டோம்னா அந்த விதை அங்கே இருக்கக்கூடிய மண்ணுடைய தன்மை, அங்கே இருக்கக்கூடிய அந்த என்னெல்லாம் இருக்கோ, தாதுக்கள் இருக்கோ, அதனுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி அது செடியாகவோ மரமாகவோ முளைச்சி வரும். அதற்குரிய வளர்ச்சி அந்த மரத்துக்கு இருக்கும். ஆனால் நம்ம விதை போடும் பொழுதே இந்த மரம் நம்ம போடும்போது விதை போடும் பொழுதே இது ஆப்பிள் மரமாக தான் வரணும் அப்படின்னு சொன்னால் வருமா? நம்ம விதை போடுறது நம்ம காரியம், ஆனால் பலன் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலையை பொறுத்து அந்த மரமானது முளைச்சி பலன் கொடுக்குது. அது மாதிரி காரியங்களை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. காரியங்களை செய்யணும், பலனை எதிர்பார்க்கக்கூடாது. பல நேரங்களில் ஒரு சந்தேகம் வந்துடும். சாஸ்திரம் நமக்கு சொல்லுது, சத்தியம் வத தர்மம் சர. சத்தியம் வதன்னு சொல்லுது. சுவாமி, நான் சத்தியம்தான் பேசுகிறேன், எனக்கு ஒன்றுமே யாரும் ரிவார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே, சத்தியம் பேசுகிறதுக்காக எனக்கு யாரும் பாராட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாது. சத்தியம் பேசுகிறது நம்முடைய கடமை. அங்கே ரிவார்டுக்கு ஒன்றும் வேலையே கிடையாது, நம்ம செய்தே ஆகணும். மனுஷனாக பிறந்தவங்க எல்லாரும் என்ன பேசணும்? சத்தியம் பேசணும். ரிவார்டு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ கடமையாக செய்யணும், பலனை எதிர்பார்க்காம செய்யணும். சத்தியத்துக்காக கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு சத்தியத்தை விட்டுடவும் கூடாது. கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு பொய் பேசிக்கலான்னு சொல்லிட்டு போகவும் கூடாது. நிலையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அப்போ காரியத்தை நம்ம சாதிக்க முடியும். ஆசையே இருக்கக்கூடாது. எதனால்? யார்கிட்ட இருக்கக்கூடாது? ஆசை அருமின், ஆசை அருமின் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமின். ஆசை பட பட ஆய் வரும் துன்பம், ஆசை விட விட ஆனந்தம் ஆமே. அது சொல்லியிருக்கார் திருமந்திரத்தில், திருமூல சொல்லியிருக்கார். ஆசை படப்பட ஆய் வரும் துன்பம். ஆசை வைக்கக்கூடாது. யார் மேலே? பகவான் அடையணுங்கிறது கூட ஒரு ஆசை தானா. ரொம்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டார்.
அதுக்கே நம்ம பெரிய விஷயம், அந்த நிலைக்கு போகிறதே பெரிய விஷயம். அந்த பகவானை அடையணும்னு நினச்சிக்கிறோம் பாரு, அதுவே ஒரு ஆசையம், அதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்முடைய உண்மையான ஸ்வரூபமே ஆத்மஸ்வரூபம். நீ எங்கே போய் புதுசாக எதை அடைய போகிற? அதான் சாஸ்திரம் சொல்லுது, நீ புதுசாக அடையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. உன்னுடைய இயல்பே உண்மையான ஸ்வரூபமே ஆனந்த ஸ்வரூபம். நீ மறந்துட்ட, அதை நினைவுபடுத்துறது இந்த சாஸ்திரங்கள், அதை நினைவுபடுத்துறது குருமார்கள். உரிய நேரத்தில் வர்றாங்க, சரியான வழியை காட்டுறாங்க. அப்போ ஆசை பகவான் அடையணுங்கிறது கூட வேணான்னு சொல்லி திருமூலர் நமக்கு சொல்கிறாரு. ஆசை இருக்க வரைக்கும் பிறவி என்பது உண்டு. ஒரு பாட்டு இருக்குது, தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார் உன்னை தேடி கண்டு கொள்ளலாமே, உள்ளே தேடு கண்டு கொள்ளலாமே, கோட்டி கோட்டி மத யானைகள் பணி செய்ய குன்றென விளங்கும் பெம்மானே, கொன்றென விளங்கும் பெம்மானே, பிரபு கணபதி பரிபூரண வாழ்வருள் வாயே பிரபு. எல்லாரும் தெரியும், பாட்டு தெரியும். என்ன சொல்கிறார் இந்த பாட்டில்? என்ன சொல்கிறாரு? தேடி தேடி மனுஷன் ஓடுறான், தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார். மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆனந்தம் அங்கே இருக்கு, ஆனந்தம் அதில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் என்ன பண்ணுறான்? ஆனந்தத்தை தேடி வெளியில் ஓடுறான். தேடி தேடி எங்கோ ஓடுகின்றார், உள்ளே தேடி கண்டு கொள்ளலாம். என்ன பண்ணணும்? ஆனந்தம் வெளியில் கிடையாது, உள்ளே தான் இருக்குது. ஸ்ரீராமகிருஷ்ணருடைய சீடர்கள் 3 பேர் ஒரு நாள் என்ன பண்ணாங்க? அவர்கிட்டே சொல்லாமல் என்ன பண்ணிட்டாங்க? கயாவுக்கு போயிட்டாங்க. கயான்னா கல்கட்டா எங்கே இருக்குது? கயா இங்கே காசி பக்கத்தில். கயாவுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு புத்தர் நிர்வாணம் அடைஞ்ச இடம் இருக்குங்க. அங்கே போயிட்டு உட்காந்து தியானம் பண்ணுறாங்க. மகானெல்லாம் பார்க்கணும், தியானம் பண்ணணும், உடனே நம்முடைய ஆத்ம ஞானம் கிடைக்கணும், முக்தி பெறணும் அப்படின்னு பெரிய தாகம், ஆன்மீக தாகம். ஸ்ரீராமகிருஷ்ணரே சொல்லலை, அவர் ரொம்ப மரணப்படுக்கையில் இருக்கார் காசிப்பூர் கார்டனில். 3 பேர் டிசைபிள் யார்கிட்ட சொல்லாமல் போயிட்டாங்க. போயிட்டு 3 நாள் கழித்து திரும்பி வந்தாங்க, ஊரெல்லாம் சுற்றிட்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர், எங்கே போனீங்க? புத்தர் பிறந்த இடத்துக்கு போயிட்டு வந்தோம். எதுக்கு போனீங்க? ஆத்மா ஞானம். அப்போ ஸ்ரீராமகிருஷ்ணர் சொன்னார், அங்கே அங்கே என்பது அஞ்ஞானம், இங்கே இங்கே என்பது ஞானம். எங்கே நீ தேடி போக வேண்டாம், இங்கே தான் இருக்குது சொன்னார். படித்து பாருங்கள், எல்லாம் இருக்குது, நம்முடைய லிட்ரேச்சரில் இருக்குது. சீடர்களுக்கு எப்படி பயிற்சி கொடுத்துருக்கார் ஸ்ரீராமகிருஷ்ணர். இறைவன் அங்கே 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 மட்டும்தான் இருக்கார், பழனியில் மட்டும்தான் இருக்கார், சபரிமலையில் மட்டும்தான் இருக்கார் அப்படின்னா அஞ்ஞானம். இருக்கார், அங்கே இருக்கார், இங்கேயும் இருக்கார், எனக்குள்ளே இருக்கார். அவரை நான் தேடணும், உள்ள தேடணும். என்னுடைய பயணம் உள்நோக்கிய பயணமாக இருக்கணும், அது ஞானம். அந்த ஞானம் எப்படி வரும்? கர்மத்தலையிலேருந்து விடுபடணும். எப்படி கர்மத்தலை விடுபடுறது? ஆசை இல்லாமல் காரியத்தை செய்யணும். எவ்வளோ அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சாஸ்திரம் படிக்கணும், அதன்படி நம்ம வாழ்க்கை இருக்கணும், அந்த வேலைகளை செய்யணும், அதை பூஜையாக பண்ணணும், ஆசை இல்லாமல் செய்யணும். இவ்வளோ விஷயங்களை சொல்லி கொடுக்குறாங்க. காமம் குரோதம் லோபம் மோகம் त्यक्त्वात्मानं पश्यति शोकम् आत्मज्ञान विहीना मूढ़ा ते पश्यन्ते नरक निकूढ़ा. எங்கே படிச்சிருக்கோம்? भज गोविंदम गोविंदम भज मूढ़मते संप्राप्ते सन्निहिते काले नहीं नहीं रक्षति दुग्रुंकरणे. ஆத்ம ஞான விமூடா. காமம் குரோதம் இதெல்லாம் ஆசை தான் எதுக்கு வருது? பிறவிக்கு காரணமாக இருக்கிறது. தக்துவா ஆத்மானம் பஷ்யதி.
இதெல்லாம் விட்டுட்டு காரியங்களை செய்ய, பலன் ஆசை இல்லாமல் ஆத்மானம் பஷ்யத்தி, ஆத்ம ஞான விமூடா, மூடன் தான் என்ன பண்ணுவான், பலனின் மேலே ஆசை வச்சுக்குவான். நீ அப்படி இருக்காத. அப்படி இருந்துச்சுன்னா நரக்கனி கூடா என்ன பண்ண, அங்கே போய்ட்டு எண்ணெய் சீட்டில் போட்டு வறுப்பாங்க. அப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க புராணங்களில். சொர்க்கம் நரகம், நரகம்னா என்ன, எண்ணெய் கொப்பரையில் போட்டு வறுப்பாங்க. சொர்க்கம் நரகம் எங்கே இருக்குது? எங்கேயே நம்ம வாழ்க்கையிலே இருக்குது. சொர்க்கம் நரகமும் இங்கே இருக்குது. நம்ம சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் ஆனந்தமாக வச்சுருக்கோமா, அது சொர்க்கம். நான் ஆனந்தமாக இருக்கேன், என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுருக்கேன்னா அதுதான் சொர்க்கம். நானும் கஷ்டப்பட்டு என்னை சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன், அதுக்கு பேர் என்னது? நான் சொல்லலை. அப்போ என்ன, சந்தோஷமாக இருக்கிறதும் கஷ்டப்படுறதும் யார் கையில் இருக்குது? நம்மக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆசைக்கு எங்கே தான் சுவாமி முடிவு இருக்குது? எங்கேயாவது ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் வைக்கணும் இல்லையா? ஆசைக்கு எங்கே இருக்குது? சின்ன வயசாக இருந்தோம், குழந்தையாக இருக்கும் பொழுது பொம்மை மேலே ஆசை வந்துச்சு. நல்ல பொம்மை வாங்கி கொடுக்கணும். அதுலேயும் 2 பொம்மை வேணும். குழந்தைங்களுக்கு 1 கொடுத்தா பத்தாது, 2 வாங்கிக்கும். 3 பொம்மை வச்சுக்கணும். அப்புறம் கொஞ்சம் வயசாச்சு, ஸ்கூலுக்கு போனோம். நிறையா புஸ்தகங்கள்லாம் புஸ்தக பையை தூக்கிட்டு போனோம். அங்கே ஒரு புதுசாக நமக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, புஸ்தகம் வாங்கணும். படித்து முடிக்கிறோம், காலேஜெல்லாம் முடிக்கிறோம், கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ண என்ன பண்ணுறது, குழந்தைகள்லாம் வருது, அதுக்கான தேவைகள் இதெல்லாம் கம்ப்ளீட் ஆகவே இல்லையே, அந்த ஃபுல் ஸ்டாப்புக்கு வரவே இல்லையே, கண்டினியூ போயிட்டே இருக்குது. இப்போ எங்கே தான் போய் நிற்கிறது? வரிசையாக போய்கிட்டே இருக்குது. ஆசையே இல்லாமல் இருந்தால் தான் ஒரு முடிவுக்கு வரும். என்னாச்சு, ஒரு ஊருக்கு ஒரு சுவாமி வந்தார். சுவாமி வந்தால் எல்லோரும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணாங்க, சுவாமிகிட்ட பேசினாங்க. சுவாமி பிரசாதம் கொடுத்தார். ஒரு குட்டி பிள்ளை வந்துச்சு. சுவாமி ஒரு ஆப்பிள் எடுத்து இந்த குட்டி பிள்ளை கையில் கொடுத்தார், வாங்கிக்கிச்சு. இன்னொரு ஆப்பிள் எடுத்தார், அதையும் அந்த குட்டி பிள்ளைகிட்டே கொடுத்தார். இது ரொம்ப சின்ன கை, நிறைய ஆப்பிள்லாம் அந்த பிள்ளை கையில் வச்சுக்க முடியாது. ஒரு ஆப்பிள் வாங்கிச்சு, ஒரு கை. இன்னொரு ஆப்பிள் கொடுத்தார், அதையும் இந்த கையில் வாங்கிக்கிச்சு. இன்னொரு ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். இப்போ அது திகச்சு நிற்கிது. என்ன பண்ணுறது, வாங்கிறதா வேண்டாமா? 2 கையில் இப்படி வச்சுக்கிட்டு 3ஆவது ஆப்பிளையும் வாங்கிச்சு. வாங்கினா என்னாச்சு, ஹோல்டு பண்ண முடியலை. சின்ன கை, 3 ஆப்பிள் பிடிக்க முடியல, கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோன்னே ஓன்னு அழுகுது, ஓன்னு அழுது. அப்போ சுவாமி சொன்னார், அதுலேயும் வேதாந்தம் இருக்குது. சுத்தியன்கள்லாம் பார்த்து சொன்னார், இந்த பிள்ளைக்கு ஒரு ஆப்பிள் போதும்னு போயிருந்தால் சந்தோஷமாக இருந்திருக்கும். அல்லது அதிகபட்சம் 2 ஆப்பிளோடு போயிருந்துச்சுன்னா நிச்சயமாக அழுக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்காது. என்னாச்சு, 3ஆவது ஆப்பிளில் வாங்கணும்னு தோணுனதுனால என்னாச்சு, அதனால் ஹோல்டு பண்ண முடியலை. அப்போ நமக்கு ஒரு லிமிட்டுக்கு மேலே தேவையில்லை. 3ஆவது ஆப்பிள் அந்த எண்ணம் ஆசை வளர்ந்துக்கிட்டே போகுது. அப்படி போகும் பொழுது சந்தோஷத்தை தொலைச்சிடுச்சு. கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக என் முன்னாடி நின்றுச்சு. 2 நிமிஷத்தில் சந்தோஷமெல்லாம் காணாமல் போயிடுச்சு. நான் நல்லது தானே பண்ணேன், ஆப்பிள் கொடுத்தேன் இல்லையா, நல்லது தானே பண்ணேன், இருந்து ஏன் சந்தோஷம் வரல? என்னது, அளவுக்கு அதிகமான ஆசை வருது. அப்படி வரும் பொழுது சந்தோஷத்தை தொலைச்சிடுவோம். சாஸ்திரம் சொல்லி கொடுக்குது, வேண்டாம், லிமிட்டாக வச்சுக்கோ. எவ்வளோ விஷயங்களை அன்பாக அழகாக சொல்லி கொடுக்கு நம்ம சாஸ்திரம். அருணகிரிநாதர் ஒரு பாட்டு பாடுறார், உல்லாச நிராகுலையோ கவித சல்லாப்ப வினோதனம் நீ அலையோ, எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபத்தியே. என்ன சொல்கிறார் சுவாமி, செய்யுள் சொல்லிட்டீங்க, உல்லாச நிராகுலையோ கவித செல்லாப்ப வினோதன் நீயலையோ, எல்லாம் மற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபத்தியே. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன்னா எனக்கு எவ்வளோ சுகம் இருக்குன்னு சொல்லு முருகா. நம்ம கேட்குறோம், எனக்கு எல்லாம் வேணும்னு சொல்கிறது சாதாரண மனசு, எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லிட்டு சேர்த்துக்கிட்டே போகிறது சாதாரண மனசு. அருளாளர்கள் மகான்கள் ஞானிகள் என்ன சொல்கிறாங்க, எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும் முருகா சொல்லு. எல்லாம் அற என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா. எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா என்ன, எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதான் விவேகானந்தர் சொல்வார், இந்த நாட்டில் மட்டும்தான் வேதாந்தம் உயிரோடு இருக்கிறது.
நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறோம். அது இந்த பாரத தேசத்தில் மட்டும்தான் இருக்குது. வேதாந்தத்தை அன்றாட வாழ்க்கையில் நீங்கள் தினசரி வாழ்க்கையில் பார்க்க முடியும். இந்த இந்த நகரமெல்லாம் விட்டுடுங்க, அந்த மெட்ரோபாலிட்டன் சிட்டியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஓரமாக போய்ட்டு இந்த கிராமத்தில் ஒரு நாளைக்கு எங்கேயாவது போயிட்டு வாங்க. அங்கே தான் நீங்கள் அழகாக பார்க்க முடியும் இந்த வேதாந்தத்தை. சத்தியம் பேசு, சொல்லவே வேண்டியதில்லை அவங்களுக்கு. இந்த அதிகப்படி ஆசை வேணவே வேணாம்பாங்க. நேர்மையாக இருக்கிறது அவங்க ரத்தத்திலே இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. இதை அன்றாட வாழ்க்கையில் இந்த வேதாந்தத்தை இந்த நாட்டில் தான் பார்க்க முடியும் அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார். இப்போ சொல்கிறார், அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், எல்லாம் பார்த்து வந்ததுக்கப்புறம் சொல்கிறார், இந்த தேசத்தில் மட்டும்தான் இது இன்னமும் இருக்குது, லைவாக இருக்குது. இன்னமும் இன்றைக்கி இருக்குது, நாளைக்கு இருக்கும், லட்சம் வருஷங்கள் கழிச்சும் கூட இது இருக்கும். ஏன்னா இந்த பாரத நாடு உலகத்துக்கு தர வேண்டிய ஒரு கொடை இருக்குது. அது இந்த ஸ்பிரிச்சுவல், இந்த ஆன்மீகம். அது இன்னமும் நம்முடைய வாழ்க்கையில் ஊறி போயிருக்கு. அது நிச்சயமாக அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ நமக்கு எல்லாம் கிடைச்சா சுகம், அருளாளர்களுக்கு எல்லாத்தையும் இழந்தால் சுகம். அப்போ ஞாபகம் வச்சுக்கணும், சேர்க்கணுமா விடணுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். சேர்த்தா கஷ்டம் வரும், வேணான்னா விட்டுட்டோம்னா தொந்தரவு இல்லை. இந்த குட்டி குழந்தைக்கு ஆப்பிள் கதை ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ஹை ஃபிலாசபிக்கெல்லாம் போகாதீங்க. குட்டி குழந்தை இந்த ஆப்பிள் கதை சொன்னேன் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நமக்கு கஷ்டம் வரும்பொழுது இது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுட்டா பெரிய விஷயம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுவார், ஒரு பறவை இருந்துச்சு, ஒரு படகுல போய் உட்காந்துச்சு. அந்த படகுல உட்காந்தோன்னே கண்ணை செஞ்சு தூங்கிடுச்சு இந்த பறவை. கொஞ்ச நேரம் கழித்து பார்க்குது, அந்த படகு நகர்ந்து கடலுக்கு போயிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் பார்க்குது, ரொம்ப தூரம் தள்ளி வந்துட்டோம். இப்போ பறவைக்கு தாகம் எடுக்குது, தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்க முடியுமா? பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் தண்ணி இருக்குது, சுற்றி தண்ணி இருக்குது, ஆனாலும் உப்பு தண்ணி குடிக்க முடியாது. நல்ல தண்ணி கிடைக்குன்னா கரைக்கு போகணும். அந்த பறவை என்ன பண்ணுது, பறந்து பறந்து ஒரு திசையை நோக்கி போகுது. போய்கிட்டே இருக்குது, காரையே தென்படலை. ரொம்ப வருத்தமாகி திரும்பவும் படகுக்கே வருது. வந்துட்டு மறுபடியும் தாகம் எடுக்குது. சரி, வேறொரு திசையை நோக்கி போகலாம். அந்த திசையிலையும் போய்கிட்டே இருக்குது, கரையே காணோம். திரும்பி வந்துருச்சு, படகுக்கே வந்துருச்சு. 4 திசையிலையும் பறந்து பார்த்து கரையே பார்க்க முடியலை, படகுக்கே வந்துச்சு. கடைசியாக என்ன பண்ணுச்சு, பகவானே உன்னுடைய விருப்பம் போல நடக்கட்டும். மனுஷன் ஒரு முயற்சி பண்ணணும். அடுத்தது என்னது, பகவான்கிட்ட விட்டுடணும் ரிசல்ட்டை. முயற்சியெல்லாம் அந்த பறவை செஞ்சுது, எல்லாம் செஞ்சுது. கடைசியாக என்ன பண்ணுச்சு, நீயே கதி, சரண்டர் டு காட். ஆனால் எப்போ சரண்டர் வரணும், முயற்சியெல்லாம் செய்ததுக்கு அப்புறமா. ஞாபகம் வச்சுக்கணும். சோம்பேறித்தனமாக இருந்துக்கிட்டு பகவான் எல்லாம் செஞ்சிடுவார் அப்படி சொல்லிட்டு இருக்கக்கூடாது. எல்லாத்து முயற்சியும் பண்ணிவிட்டு அப்புறம் என்னால் முடியலைங்கிற பட்சத்தில் பகவானே நீயே கதி அப்படின்னு சொல்லணும். ஸோ துன்பத்துக்கு காரணம் ஆசை. ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொல்வார். ஒரு பருந்து என்ன பண்ணுச்சு, ஒரு மீனை தூக்கிட்டு போச்சு சாப்பிட்றதுக்காக. பறந்து போயிட்டுருக்கு. பார்த்தா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா நூற்றுக்கணக்கான காகங்கள் அந்த பருந்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருது. 1 2 இல்லை, நூற்றுக்கணக்கான காகங்கள். எதுக்கு தொந்தரவு பண்ணுது, அது கையில் என்ன வச்சுருக்கு, சின்னதாக ஒரு மீன் துண்டு வச்சுருக்கு. பருந்து எந்த பக்கம் போனாலும் இந்த காகங்கள் துரத்துக்கிட்டே போகுது. கடைசியாக பார்த்தது, பருந்து எங்கேயும் உட்காரவும் முடியல, உட்காந்தா தொந்தரவு பண்ணுவாங்க. கடைசியாக பார்த்தது அந்த மீனை மட்டும் விட்டுடுச்சு. கையில் காலில் எதை பிடிச்சி வச்சுருந்துச்சோ அதை கீழே போட்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த காகமும் பின்னாடி வரவே இல்லை. எல்லா காகமும் எங்கே போயிடுச்சு, எங்கே அந்த மீன் விழுந்துச்சோ அங்கே போயிடுச்சு. இந்த பறவைக்கு சாந்தம் ஆயிடுச்சு, மனசில் நிம்மதியாயிடுச்சு. அது என்ன மீனுங்கிறது ஆசை. நம்ம வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கிறோம், கையில் பிடிச்சிட்டு இருக்கிறோம். அந்த ஆசை இருக்கிறனால எல்லா துன்பங்களும் துயரங்களும் நம்மளை துரத்திக்கிட்டே வருது அப்படிங்கிறது விஷயம். ஸோ ஆசை இன்மை அடையிறதுக்கு நமக்கு 2 வழி சொல்லி கொடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். 2 வழி இருக்குது. ஒன்று நேர் வழி, இன்னொன்று எதிர் வழி. ஒரு விஷயத்தை நேராகவும் சொல்லலாம், இன்னொரு விஷயத்த இன்டைரக்டாகவும் சொல்லலாம். நேர் வழி என்ன, ஆன்மீக சாதனை பண்ணணும். வேதோ நித்யமதீயதாம் நேர்வழி. தத் உதித்தம் கர்ம ஸ்வனிஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சித்திஹி
காம்யே மதிஸ்தஜ்யதா. இதெல்லாம் நேர்வழி. சாதனை பண்ணுறது, நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, சாதனை பண்ணுறது நான் யார், உண்மையிலே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, இப்போ புலன்களை அடைக்கிறது, விரதங்கள் இருக்கிறது, நம்மளுடைய நித்திய கடமைகளை செய்கிறது, இது எல்லாமே நேர்வழி மூலமாக செய்து பகவானுடைய பூஜை பண்ணுறது, நாம ஜபம் செய்கிறது, தியானம் பண்ணுறது, இதன் மூலமாக பகவானை அடைகிறது. இன்னொரு வழி இருக்குது. எதை செய்யக்கூடாதோ அதை விட்டுடுறது, எதை செய்யக்கூடாதோ அதை விட்டுறது, அது இன்னொரு வழி. ஒரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சு போய்டும். 2 பேர் இருந்தாங்க, நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேரும் தியானம் பண்ணாங்க. ஒருத்தர் மகாலட்சுமியை வேண்டி மகாலட்சுமிக்காக பூஜையெல்லாம் பண்ணி மகாலட்சுமி ஸ்தோத்திரமெல்லாம் சொல்லி பூஜை பண்ணுறார். அம்பிகை வரணும், அம்பாளையை முன்னாடி நிற்கணும், எனக்கு வேண்டியதெல்லாம் வரமெல்லாம் கேட்கணும் அப்படி சொல்லிட்டு மகாலட்சுமியை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். இவர் லக்ஷ்மியை பிரார்த்தனை பண்ணுறார். இன்னொரு நண்பர் இருந்தார், அவங்க அக்காவை தியானம் பண்ணார். யார் அது? ஸ்ரீதேவி, மூதேவி. ஆப்போசிட்டு. அந்த அம்மா யாருமே கூப்பிட மாட்டாங்க, வந்தாலும் வரான்னு சொல்லுவோம். ஆனால் அவர் போய் என்ன பண்ணுறாரு, அந்த மூதேவியை நினச்சி தியானம் பண்ணிகிட்ருக்கார். தியானம் பண்ணார். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்துச்சு. யாருமே உலகத்தில் என்னை கூப்பிடவே மாட்டாங்க, இவன் என்ன கூப்பிட்றான் அப்படி சொல்லிவிட்டு என்னாச்சு, ரொம்ப சந்தோஷம் வந்துருச்சு. நம்ம கூப்பிடாமலே தொந்தரவு கொடுக்குற அந்த அம்மா கூப்பிட்டா வேறு வேணும் வெத்தலை பார்க்க வச்சு கூப்பிட்ற மாதிரி சந்தோஷமாக வந்துட்டாங்க. வந்துட்டு, பக்தனே வந்துட்டேன், உனக்கு என்ன வேணும் அப்படின்னாங்க. அவன் சொன்னான், நான் வந்துட்டேன், நீ தான் என்னை தியானம் பண்ண, நீ தான் என்னை கூப்பிட்டா, வந்துட்டேன், உனக்கு என்ன வர வேணும் கேளு. அவன் சொன்னான், என் லைஃப்பில் என் பக்கத்துலேயே நீ வரக்கூடாது, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் என் லைஃப்பில் என் பக்கத்திலே நீ வரக்கூடாது, அதுதான் வரோம் அப்படின்னு சொன்னான். போயிட்டாங்க, அந்த அம்மா போயிட்டாங்க. மூதேவி இல்லைன்னா யார் இருப்பா? ஸ்ரீதேவி. ஒரு பிரச்சனையை 2 விதமாக அணுகலாம். ஒன்று நேர்வழி, இன்னொன்று எது நமக்கு ஆன்மீக வாழ்க்கைக்கு தடையாக இருக்குதோ, எது நமக்கு பிரச்சனையை கொடுக்குமோ அதுலேருந்து விலகி இருக்கிறது. அதை விரட்டி வச்சுட்டார். மூதேவி வாங்க, இனிமேல் வராதிங்க, பக்கத்திலே வராதிங்க. நம்ம ஆன்மீக வாழ்க்கையிலையும் சாதனை வாழ்க்கையிலையும் ஒரு போர்டு போட்டுக்கணும், சைன் போர்டு போட்டுக்கணும். வெளியில் இல்லை, உள்ளுக்குள்ளே. நோ என்ட்ரி. என்ன போர்டு? நோ என்ட்ரி. யாருக்கு நோ என்ட்ரி? தேவையில்லாத விஷயங்கள், தேவையற்ற சிந்தனைகள், தேவையற்ற ஆசைகள் எல்லாத்துக்கும் நோ என்ட்ரி போட்டு வச்சிடணும். பல பேர் நோ என்ட்ரிக்குள்ளே தான் போவோம். நோ என்ட்ரி போட்டு வச்சுட்டு என்ன பண்ணுறோம்? நோ என்ட்ரி போடணும், போட்டு வச்சுட்டு ஃபாலோ பண்ணணும், ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும். மனசுக்கு சொல்லணும், வேண்டாம் அப்படின்னு சொல்லணும், சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ 4வது உபதேசம் இன்றைக்கி பார்த்துருக்குறோம். வேதோ நித்யமதீயதாம் ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம் தேனே சஸ்ய விதீயதாம் அபச்சிதிஹ காம்யே மதிஸ்தஜ்யதாம். ஆசையில் இல்லாமல் காரியத்தை பண்ணுங்க. 4வது உபதேசம். அடுத்த உபதேசம் அடுத்த வாரம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.